ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஈவெண்ட் சொல்றேன். அந்த ஈவெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. இவரு பேர் வந்து ஆனந்த். ஃபுல் நேம் சொல்லணும்னா சிந்தடா ஆனந்த். ஹி இஸ் ஹிந்து. ஹிந்துல மடிகா கேஸ்ட். மடிகா மீன்ஸ் ஒன் ஆஃப் தி ஷெட்யூல்டு கேஸ்ட், அப்ரெஸ்ட் கேஸ்ட். சோ ஆனந்த் என்ன பண்றாரு? ஹிந்துல இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகுறாரு. கன்வெர்ட் ஆயிட்டு ஹி இஸ் பிகமிங் தி பாஸ்டர். சோ ஆனந்த் வந்து இதுக்கப்புறம் ஹி இஸ் நாட் ஹிந்து, ஹி இஸ் a கிறிஸ்டியன். பட் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஹி இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேஸ்ட் அட்டாக். சோ ஆனந்த் என்ன பண்றாங்க? இன்சல்ட் பண்றாங்க, ஹியூமிலேட் பண்றாங்க. அப்ப கேஸ்ட் இன்சல்ட்ல இருந்து தன்னை சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஆனந்த் என்ன பண்ணலாம்? 1989 ஆக்ட யூஸ் பண்ணலாம்ல. ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் தானே. சோ ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. சோ இந்த ஆக்ட் வழியா ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. கேஸ் எங்க போகுது? கோர்ட்டுக்கு போகுது. சோ ஆனந்தோட டிமாண்ட் என்ன? எனக்கு சேஃப்டி வேணும். நான் ஒரு எஸ்சி, நானு எஸ்சி ஆக்டின் வழியாக எனக்கு ஒரு சேஃப் கார்டு வேணும். பட் ஹை கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இப்போ ஹிந்து கிடையாது, யூ கன்வெர்டட் இன்டு கிறிஸ்டியன். இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குல்ல, இது வந்து யாருக்கு கிடையாது? கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் எஸ்சிஸ், முக்கியமா ஹிந்துஸ். அப்ப நீங்க எப்போ வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனீங்களோ அப்பவே உங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. அப்ப எஸ்சி ஸ்டேட்டஸ் போன ஒரு எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல கேஸை ஃபைல் பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள் சொல்லியாச்சு ஹைகோர்ட். இப்போ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இந்த கேஸ் எங்க போகும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும், அப்பீலுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட் பாயிண்ட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல, இட் இஸ் நாட் சிம்பிளி தி சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஜென்ரலா பார்க்கும்போது சொசைட்டில டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி தெரியும், பட் திஸ் இஸ் எக்கனாமிக் எக்ஸ்க்ளூஷன். உன்னை டிஸ்கிரிமினேட் பண்றது வழியாக இந்த வேலைக்கு நீ போக முடியாது, இந்த லேண்ட் வாங்க முடியாது, இந்த ஸ்கூல்ல சேர முடியாது. அப்ப டிஸ்கிரிமினேஷன் உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்குதுன்னா உன்னோட எக்கனாமிக் பெனிஃபிட்டே எடுத்துக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டிக்குள்ள உன்னோட டிக்னிட்டி குறைஞ்சிரும். அப்ப கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுது? எந்த இடத்துலலாம் டிஸ்கிரிமினேஷன் இருக்கோ அங்க உங்களுக்கு சீட்ஸ் ரிசர்வ்டு. சீட்ஸ் இன் எஜுகேஷன், சீட்ஸ் இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆல்சோ இன் பார்லிமெண்ட். சோ கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட் வாஸ் given. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இப்போ டீடைலா பார்க்க போறது கிடையாது. அம்பேத்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கலாம். வாட் இஸ் தி பாயிண்ட்? அம்பேத்கர் இஸ் கனெக்டிங் டிஸ்கிரிமினேஷன் வித் ரிலிஜியன். அம்பேத்கர் இஸ் கனெக்டிங் தி caste discrimination with the religion. இந்த ரிலிஜியன் ஹிந்துசம். ஹிந்துஸ் உருவாக்குன சோஷியல் ஆர்டர்ல தான் என்ன இருக்கு? இந்த caste discrimination இருக்கு. நான் பார்க்குறோம்ல, வர்ணா சிஸ்டம், கேஸ்ட் ஹைரார்கி, அன்டச்சபிலிட்டி, இது எல்லாமே ஹிந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர். இந்த வர்ணா சிஸ்டம் எங்க கிடையாது? இஸ்லாம்ல கிடையாது, கிறிஸ்டியானிட்டில கிடையாது. சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நம்ம சொசைட்டில ஒரு சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு பேஸ்ட் ஆன் கேஸ்ட். இந்த டிஸ்கிரிமினேஷனோட ஆரிஜின் எங்க? இட் இஸ் ஃப்ரம் ரிலிஜன், ஹிந்து ரிலிஜன். அப்ப நீங்க ஒரு பர்சனா இருக்கீங்க, ஹிந்துவா இருக்கீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டில ஒரு சோஷியல் ஆர்டர் இருப்பீங்க. எஸ்சியா இருக்கீங்கன்னா லோவர் ஆர்டர்ல இருப்பீங்க. ஒருவேளை நீங்க ஹிந்துவா இல்லாம முஸ்லீமா மாறிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவை கிடையாது. ஏன்னா நீங்க கன்வெர்ட் ஆன ரிலிஜன் இருக்குல்ல, கிறிஸ்டியனிட்டி ஆர் முஸ்லீம், ஹிந்து உருவாக்கின சோஷியல் ஆர்டர் கிடையாது. இது வந்து ஓல்டு திங்கிங். பட் என்னாச்சு? இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நிறைய மக்கள் என்ன பண்ணாங்க? ஓகே, இப்போ ஹிந்துஸ்ல இருந்து புத்திசம் மாறலாம், சீக்கிசம் மாறலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? அம்பேத்கர். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹிந்து சோஷியல் ஆர்டர் இஸ் தி ரூட் ஃபார் தி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அப்ப அந்த ஹிந்து சோஷியல் ஆர்டரை இந்த ரூட் என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிட்டு புத்திசம் போயிடலாம். அம்பேத்கரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஆகிறாங்க, புத்திசம், ஜெயினிசம் கன்வெர்ட் ஆகிறாங்க. பட் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட கன்வெர்ட் ஆன மக்கள் மேல இருக்கிற அந்த கேஸ்ட் ஐடென்டிட்டி என்ன ஆகல? டிஸப்பியர் ஆகல. ஈவன் சீக்கிசம் preached the equality, explicitly rejects the caste. பட் என்ன ஆகுது? within the Sikh community, Dalit Sikhs, SL in the convert ஆன Sikhs, SC Sikhs, they are facing the discrimination in reality. அப்போ குரு நானக் preach பண்ண டீச்சிங் வேற, தியரி வேற, பட் சோஷியல் ரியாலிட்டி டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ரியாலிட்டியில தெரியுது, ஒரு தலித் சீக்ஸ் வந்து, ஒரு தலித் புத்திஸ்ட் வந்து கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? எப்படி ஹிந்துஸ்ல இருக்கிற எஸ்சிஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கோ, என்ன ப்ரொடெக்ஷன்? ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், அதே ப்ரொடெக்ஷன் சீக்ஸ்ல இருக்கிற, புத்திஸ்ட்ல இருக்கிற தலித்துக்கும் தரலாம். பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஃபேசிங் தி டிஸ்கிரிமினேஷன். அக்செப்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த பேசிக் தெரியும் நினைக்கிறேன். அகைன் சொல்றேன். 1950 கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர், தி கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் கேஸ்ட் ஆர்டர். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர் தான் என்ன பண்ணுது? லிஸ்ட் பண்ணுது எந்தெந்த கேஸ்ட்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒரு லிஸ்ட் போடுறாங்க, ஷெட்யூல்டு லிஸ்ட். ஸோ இவங்கள தான் those scheduled caste, these scheduled caste will get the benefits, they will get the protection. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர்ல ஒரு கிளாஸ் நம்பர் இருக்கு, கிளாஸ் நம்பர் 3 இருக்கு. ஸோ இதில் லிஸ்ட் பண்ண எல்லாருமே ராஜபுரத்தில் இந்த லிஸ்ட்ல எந்தெந்த கம்யூனிட்டிலாம் பேர் வந்திருக்கோ அந்த எல்லா கம்யூனிட்டிஸும் கம்ஸ் அண்டர் தி ஷெட்யூல் கேஸ்ட். அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் உண்டு சொல்லிட்டு கிளாஸ் 3 ஒரு பாயிண்ட். ஒருவேளை இந்த கம்யூனிட்டில இருந்து யாராவது ஒருத்தவங்க ஹிந்துஸ்ல இருந்து வேற ரிலிஜன் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா, வேற ரிலிஜன் போயிட்டாங்கன்னா they are not SCs. கிளியர்ல? அப்ப லிஸ்ட் பண்ண எல்லா கம்யூனிட்டிஸும் ஹிந்துஸ் தான். ஹிந்துஸ்ல தான் என்ன இருக்கு? அந்த சோஷியல் ஆர்டர், அந்த வர்ணா சிஸ்டம், கேஸ்ட் ஹைரார்கி இருக்கு. லிஸ்ட் பண்ணியாச்சு. ஒருவேளை இவங்க ரிலிஜன் மாறினாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் அந்த எஸ்சி லிஸ்ட்ல வர மாட்டாங்க, அவங்களுக்கு எஸ்சி ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை, இந்த ஐடியாவை இன்னொரு ஆங்கிள் வச்சு பாருங்களேன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். உனக்கு பிடிச்ச ரிலிஜனை நீ ஃபாலோ பண்ணலாம், கரெக்டா? உனக்கு தேவைன்னா கன்வெர்ட் ஆகிக்கலாம், கரெக்டா? உனக்கு பிடிச்ச ரிலிஜனை ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம், ப்ரொபகேட் பண்ணிக்கலாம், எனிதிங். அப்படி கன்வெர்ட் ஆகிறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன் இஷ்டம் தான், கரெக்டா? பட் இந்த ஆர்டிகல், இந்த கண்டிஷன் எஸ்சிஸ்க்கு வச்சு பாருங்களேன். ஒரு எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாதுகாப்பு இருக்கு, எஜுகேஷன்ல, எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாமே இருக்கா? இப்போ இந்த எஸ்சியால இப்போ அவருக்கு கிறிஸ்டியானிட்டி பிடிக்குது, இல்லை இஸ்லாம் பிடிக்குது, அவரால்
ஃப்ரீயா கன்வெர்ட் ஆக முடியுமா? இந்த கிளாஸ் பார்த்தோம்ல 1950 கிளாஸ் என்ன சொல்லுது? இந்த 1950 ரூல் என்ன சொல்லுது? நீங்க ஒரு எஸ்சியா இருக்கீங்க, நீங்க கிறிஸ்டியானிட்டியாவோ இல்ல இஸ்லாமுக்கோ கன்வெர்ட் ஆகுறீங்கன்னா நீங்க ஹிந்து கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு எஸ்சி ப்ரொடெக்ஷன் கிடையாது. கண்டிஷன் புரியுதா? ஜென்ரலா பார்க்கும்போது ஒரு ஆள் வந்து ஈஸியா இன்னொரு ரிலிஜன் கன்வெர்ட் ஆக முடியும். பட் எஸ்சிக்கு அந்த ஃப்ரீயா கன்வெர்ட் ஆகிறது கஷ்டம். ஏன்னா அவர் கன்வெர்ட் ஆச்சுன்னா அவருக்கான பாதுகாப்பு என்ன ஆகுது? போயிடும். அந்த கண்டிஷன் அப்ளை ஆகுது. புரியல? ஒரு எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தா கான்ஸ்டியூஷன் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு ரூல் இன்னொரு பக்கம் இருக்குது. கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி இன்னொரு ரிலிஜன் கன்வெர்ட் பண்ண ஆசைப்படுறேன் ஃப்ரீயா, பட் அங்க போயிட்டா உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது. இங்கே ரெண்டு பக்கம் இருக்குது இல்ல. ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த 1950s ரூல்ஸ் வந்து கரெக்டா தப்பா? தியரிட்டிக்கலி பார்த்தா கிறிஸ்டியானிட்டில இஸ்லாம்ல தேர் இஸ் நோ கேஸ்ட், இது அவரோட ப்ரீச்சிங். பட் சோஷியல் ரியாலிட்டி, ஒரு எஸ்சி வந்து ரிலிஜன் கன்வெர்ட் ஆயிட்டாருன்னா அவரோட கேஸ்ட் ஐடென்டிட்டி ஸ்டாப் ஆயிடுதா? கேஸ்ட் அட்டாக் ஆஃப் ஆயிடுதா? லாஜிக் புரியல? ஒரு எஸ்சி பீப்புள் கன்வர்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கேஸ்ட் ரிமூவ் ஆயிடுதா? கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ தலித்தா இருந்தாலும் எஸ்சியா இருந்தாலும் இல்ல ஒரு கிறிஸ்டியன் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? நிறைய புக் வந்திருக்குல்ல, நிறைய பேர் எழுதிட்டாங்க. ரியல் லைஃப்ல கிறிஸ்டியானிட்டிக்குள்ள தலித் கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ்குள்ள தலித் முஸ்லிம்ஸ், சர்ச்சுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன், மாஸ்க்குள்ள டிஸ்கிரிமினேஷன், செப்பரேட் ரோ, செப்பரேட் செமெட்ரி, செப்பரேட் பிரீஸ்ட்னு தனி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல அந்த ரிலிஜனுக்குள்ள. இது யார் சொல்றா? 2007 ஒரு கமிஷன் போடுறாங்க, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன். இந்த கமிஷன் தெளிவா சொல்லிடுச்சு, இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள தலித் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, முஸ்லிம்குள்ள தலித் முஸ்லிம்கான டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அப்ப எப்படி ஹிந்துஸ்ல ஒரு தலித்துக்கு பாதுகாப்பு இருக்கோ அதே பாதுகாப்பு கிறிஸ்டியன்ல இருக்கிற முஸ்லீம்ல இருக்கிற தலித்துக்கும் பாதுகாப்பு தரப்பட வேண்டும் சொல்லியாச்சு. பட் இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ரங்கநாத் மிஸ்ராவோட சஜஷனை இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை. என்ன பண்ணாங்க? மறுபடியும் 2022 ரீசெண்டா இன்னொரு கமிஷன் போட்டுருக்காங்க, கேஜி பாலகிருஷ்ணன் கமிட்டி. இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் இன்னும் வெளிவரல. மேபி இந்த இயர் எண்ட்ல வரலாம். வாட் இஸ் தி பாயிண்ட்? ஹைகோர்ட் என்ன சொன்னச்சோ அதே பாயிண்ட்ல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஸோ ஆனந்த் எங்க போறாரு? சுப்ரீம் கோர்ட் போறாரு அப்பீலுக்கு. கோர்ட் என்ன சொல்லுது? இல்ல நீங்க வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல உங்களுக்கு பாதுகாப்பு கேட்க முடியாது. என்ன ரீசன்? கிறிஸ்டியானிட்டிக்கு போயிட்டீங்க, கிறிஸ்டியானிட்டியில நோ கேஸ்ட்னு சொல்றீங்க, இப்போ கேஸ்ட் இருக்குன்னு ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ பாதுகாப்பு கிடையாது. இந்த பாயிண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நினைக்கிறேன், பட் அகைன் ரிவிஷன் பண்ணிடுறேன். 1950s ஒரு ஆர்டர் போடுறாங்களா, ஷெட்யூல் கேஸ்ட் லிஸ்ட் பண்றாங்களா, இவங்களுக்கு பாதுகாப்பு உண்டா? இவங்க யாரு? ஹிந்துஸ். இந்த மக்கள் சீக்ஸா இருந்தாங்கன்னா தலித் சீக்ஸ், அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. 1956 இந்த கிளாஸ் 3 இருந்துச்சுல, ஒன்லி ஹிந்துஸ் போட்டிருந்தாங்களே, ஆல்சோ இன்க்ளூடட் தி சிக்ஸ். 1990 புத்திஸ்டையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் பாதுகாப்பு உண்டு? ஹிந்துஸ்ல இருக்கிற இந்த எஸ்சி லிஸ்ட்டுக்கு, சிக்ஸ்ல இருக்கிற எஸ்சிஸ், புத்திஸ்ட்ல இருக்கிற எஸ்சிஸ், இவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசன் என்னது? கிரவுண்ட் லெவல்ல டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணல? அந்த ஐடியாவை, அந்த பெர்ஸ்பெக்டிவை கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாமிக்கும் வைக்கல. ஸோ கிளாஸ் 3க்குள்ள கிறிஸ்டியானிட்டி, தலித் கிறிஸ்டியன்ஸ், தலித் முஸ்லிம்ஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது. ஸோ கோர்ட் என்ன சொல்லுது? நீங்க கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிட்டீங்க, என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு பாஸ்டர், கிறிஸ்டியானிட்டியில கேஸ்ட் கிடையாதுன்னு சொல்றீங்க. பட் என்ன கேட்குறீங்க? கேஸ்ட் பெனிஃபிட் கேட்குறீங்க. ரெண்டு அப்போசிஷனா இருக்கு. ஸோ எஸ்சி பெனிஃபிட் உங்களுக்கு கிடையாது. பட் ஒருவேளை நீங்க ஹிந்துவா வந்து கிறிஸ்டினா மாறிட்டீங்க, பட் கிறிஸ்டியானிட்டில இருந்து மறுபடியும் ஹிந்துவா மாறுறீங்கன்னா நீங்க சேம் தலித் தானே ஹிந்துவா வந்தா. அப்ப ஹிந்து சோஷியல் ஆர்டர் உங்களோட ரீகன்வர்ஷன் கிறிஸ்டியானிட்டில இருந்து மறுபடியும் உள்ள வரதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா உங்களுக்கு எல்லா சோஷியல் ப்ரொடெக்ஷனும் உண்டு. அந்த பார்ட்ஸ் இருக்காங்க. பட் என்ன இருக்கணும்? கிளியர் ப்ரூஃப் இருக்கணும், போனஃபைட் இருக்கணும், ரீகன்வர்ட் ஆனதுக்கான clear bona fide. So இப்போ நீங்க சொல்லுங்க, what is your argument? What is the caste reality? இந்தியாவில் caste discrimination இருக்குல்ல, இது வந்து it is the social discrimination இல்ல it is the religious discrimination? டிஃபரன்ஸ் புரியுதா? அந்த ரெண்டு பாயிண்ட் டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ நீங்க கேஸ்ட்டை வந்து ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் சொன்ன அர்த்தம், ஹிந்து ரிலிஜனுக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் அர்த்தம். சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படி சொன்ன அர்த்தம், சொசைட்டில எல்லா இடத்துலயும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. அப்போ ஒரு தலித் வந்து கிறிஸ்டியன் அந்த விஷயம் கிடையாது, கிறிஸ்டியன் ஆர் இஸ்லாம், he is facing the discrimination because caste is the social discrimination சொல்லலாம். பட் இப்படி யோசிங்களேன், இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே யாருக்கு தான்? எஸ்டிஸ்க்கு மட்டும் தான். யாருக்கு கிடையாது? எஸ்டி கிடையாது. என்ன ரீசன்? இந்த இண்டிவிஜுவல எஸ்டி சொல்ற ரீசன் வந்து ஹிந்து மாதிரி ரிலிஜன் கிடையாது, ஜியாகிரபியை கனெக்ட் பண்ணி மலையில வாடுற மக்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அப்ப ட்ரைப் வந்து கிறிஸ்டியனா மாறினாலும் ட்ரைப் தான், முஸ்லீமா இருந்தாலும் ட்ரைப்ஸ் தான். அப்ப எஸ்டிக்கான பாதுகாப்பு அவங்க எந்த மதம் மாறினாலும் அந்த பாதுகாப்பு உண்டு. டிஃபரன்ஸ் புரியுதுல? எஸ். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு கிரேட்டஸ்ட் சர்வீஸ்னா எதை சொல்லுவீங்க? அதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மிகப்பெரிய சேவைனா எதை சொல்லலாம்? ஒருத்தவங்களுக்கு தோணும், சில பேருக்கு வந்து அரசியல் தோணும், ஹெல்த் தோணும், எஜுகேஷன் தோணும். பட் ரியாலிட்டி இஸ் இம்ப்ரூவிங் அவர் என்விரான்மெண்ட். யாரோட ஒர்க் வந்து என்விரான்மெண்ட் சேஃப்கார்ட் பண்ணுதோ, கன்சர்விங் தி லேண்ட், ரீஸ்டோரிங் தி லேண்ட், அழிந்து போன லேண்ட், ஃபாரஸ்ட், ஈகோசிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுதுல, தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். என்ன ரீசன்? ஒரு லேண்ட் ட்ரை ஆயிடுச்சுன்னா ஃபுட்டு கிடைக்காதுல்ல, அந்த லேண்ட் ரீஸ்டோர் பண்றது வழியாக ஃபுட் இம்ப்ரூவ் ஆகும். ஃபுட்டு கிடைச்சா ஹெல்த்தி. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்கூலை உருவாக்கலாம், ஹாஸ்பிட்டல் உருவாக்கலாம், ஒரு ஹெல்த்தியர் சொசைட்டி உருவாக்கினாலும் தட் சொசைட்டி இஸ் கோயிங் டு லிவ் ஆன் தி ஹெல்த்தி பிளானட் தானே. யோசிக்க முடியுதா? இறந்து போற பிளானட்டுக்கு மேல நீங்க எவ்வளவுதான் சூப்பர் சொசைட்டி உருவாக்கினாலும் வேஸ்ட் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் மென்ஷன் பண்ணிருக்கு. எல்லாருமே தனக்கு பிடிச்ச சர்வீஸ் பண்ணலாம், பட் உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி மேண்டேட்டரி ஆர்டிகல் 51AG சேஃப்கார்ட் தி என்விரான்மெண்ட், இம்ப்ரூவ் தி என்விரான்மெண்ட். இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கு. பட் எந்த கண்டெக்ஸ்ட்ல யாருக்குன்றதை பார்க்கலாம்.
ஒரு காமன் பர்சன் இவர் என்ன பண்றாரு, அவர் வாங்குற சம்பளத்துல தினசரி காசு என்ன பண்றாரு, கவர்மெண்ட் டாக்ஸ் பே பண்றாரு. ஒவ்வொரு பொருளுக்கும் டாக்ஸ் இருக்குல்ல, அந்த டாக்ஸ் அமௌண்ட் தான் கவர்மெண்ட் சர்வீஸ் தருது. அப்ப தினசரி நம்ம போடுற ₹1 ₹2 அந்த பொருளுக்கு வாங்கும்போது டாக்ஸ் போடுற காசு இருக்குல்ல, சோ அந்த காசு தான் நம்ம ஊர் சுத்தி இருக்கிற ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் எல்லாம் உருவாகுது. அப்ப இந்த ப்ராசஸ் வழியா ஒரு சிட்டிசனுக்கு ஒரு ட்ரஸ்ட் வருது இல்ல. நம்ம டெய்லி பொருள் வாங்குறோம், டாக்ஸ் பே பண்றோம். அந்த ₹1 ₹2 ஒட்டுமொத்த இந்தியாவும் தருது வச்சுக்கலாம். அந்த காசை கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நமக்கு டவுட் வராது இல்ல. ஏன்னா நம்ம பசங்க என்ன பண்றாங்க, ஃப்ரீயா ஸ்கூல் யூஸ் பண்றோம், ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்றோம். அப்ப ஃப்ரீ ஸ்கூல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்னா அப்ப நம்ம காசு தான் கட்டிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் நமக்கு ஒண்ணு ஃப்ரீயா கட்டி கொடுத்துருக்கு. அப்ப காசு யூஸ் ஆயிருக்கு, ட்ரஸ்ட் வருது. நேத்து வரைக்கும் நம்ம ஊர்ல ரோடு இல்ல, ரோடு வந்திருக்கு. அப்ப நம்ம டாக்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு சர்வீஸா ரோடு வந்திருக்கு, ட்ரஸ்ட் உருவாகுது. அதே இடத்துல இந்த காமன் மேனை தூக்கிட்டு இண்டிவிஜுவல் தூக்கிட்டு ஒரு கம்பெனி உருவாங்கல. ஒரு காமன் மேன் தர்ற காசுல இவ்வளோ டாக்ஸ், இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகுதுன்னா ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்ல வருஷம் 2% காசு எங்க போகுது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செலவு பண்ணணும். ஒரு கம்பெனி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தன்னுடைய ப்ராஃபிட்ல இருந்து 2% செலவு பண்ணணும், கவுண்டர் பண்ணணும். CSR, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்ப இந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ வந்துச்சு, 2013 வந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியா இருக்கீங்கன்னா, கார்பரேட்டா இருக்கீங்கன்னா, உங்களோட ப்ராஃபிட்ல 2% சொசைட்டியோட டெவலப்மெண்ட் கொடுங்க. தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அடுத்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த ட்ரஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் பே பண்ற காசை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா கேட்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா கேட்டா நம்ம ஃப்ரீயா ஸ்கூலுக்கு போறோம், ஓகே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த லிங்க் இருக்கு. வருஷம் இந்த கம்பெனிஸ் தராங்களே காசு, 2% காசு, இது எங்க போகுது, விசிபிளா பார்க்க முடியுதா? அப்ப இது வரைக்கும் எல்லா கம்பெனிஸும் இந்த CSR வழியா 2% அமௌண்ட் வழியா எவ்வளவு காசு கொடுத்துறாங்க, டோட்டல் அமௌண்ட்ல எந்த விஷயம் டெவலப் ஆயிருக்கு செக் பண்றாங்க. அப்ப டோட்டல் ஃபண்ட்ல 38% went for education, 22% goes for health care, 10% for rural development, village development, 7 to 9% goes for environment. What is the core point? அப்போ ஒரு CSR வந்து ₹100 இருக்குன்னா எல்லா கம்பெனிஸோட ₹100 செலவுல ஒரு ₹7 இருந்து ₹9 environment செலவு பண்றாங்க. ஜுடிஷியரி பாயிண்ட் ஆஃப் வியூல, கோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன சொல்றாங்க, ஒரு கம்பெனி ரியலாவே கான்கிரீட்டா ஒர்க் பண்ணணும்னா, CSRல கான்கிரீட்டா ஒர்க் பண்ணணும்னா உங்களோட மோஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் என்விரான்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா என்ன ரீசன், உங்க கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் காசு தரல, அவங்க மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன ரீசன், நீங்க ஸ்கூல் கட்டுறீங்க, ஒரு வில்லேஜ் டெவலப் பண்றீங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, இதெல்லாம் ஓகே தான். ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல் தான். ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் யூஸ்ஃபுல் தான். இந்தியாவில் வாட ஒரு குழந்தைக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் தான். ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே யூஸ்ஃபுல் தான். பட் ஒரு குழந்தை வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை, கிளீன் என்விரான்மெண்ட் தேவை, கிளீன் ஏர், கிளீன் வாட்டர், இதெல்லாம் முக்கியம். அப்போ இந்தியாவில் கிளீன் வாட்டர், கிளீன் ஏர், கிளீன் ஃபாரஸ்ட். அப்போ இந்தியாவில் கிளீன் ஏர், கிளீன் வாட்டர், ஹெல்த்தி ஃபாரஸ்ட், ஃபர்ஸ்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சைல்டோட ஹெல்த் என்ன ஆயிடும், சூப்பர் ஆயிடும். அப்போ உங்களோட ஃபண்டிங் வந்து என்விரான்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணாம, என்விரான்மெண்ட் சேஃப்கார்ட் பண்ணாம, சொசைட்டில எவ்வளவுதான் நீங்க டெவலப் பண்ணாலும் ஃபவுண்டேஷன் வில் பி வீக்கர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட், யூ cannot build தி ஹெல்த்தியர் சொசைட்டி ஆன் a dying planet. இறந்து போற உலகத்துக்கு மேல ஒரு சொசைட்டியை உருவாக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க உலகத்தை காப்பாற்றணும், அப்புறம் சொசைட்டி. பட் என்ன பண்றீங்க, உங்களோட காசு மோஸ்ட்லி எங்க போகுது, சொசைட்டி போகுது தவிர என்விரான்மெண்ட்டுக்கு 8% 7% இது அதிகமாக்குங்க. வாட் இஸ் ரீசன், திஸ் இஸ் யுவர் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. ஓகே தானே. அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், இந்தியாவில் CSR இருக்கு. இன்ஃபேக்ட் உலகத்துல ஒரு கம்பெனியை மேண்டேட்டரியா தன்னோட ப்ராஃபிட்ல இத்தனை % காசு தரணும்னு சொன்ன ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்தியா. ஸோ CSR ரெடி பண்ணியாச்சு, மணி ஃப்ளோ ஆகுது. பட் எங்க ஃப்ளோ ஆகல, என்விரான்மெண்ட்ல ஃப்ளோ ஆகல. என்விரான்மெண்ட்ல ஃபண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்தியாவில் அழியுது இல்ல, ஈகாலஜிக்கலி டேஞ்சரடா இருக்குல்ல ஸ்பீஷிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், இந்தியாவில் மொத்தத்தில் இருக்கு 150 மட்டும் தான் இருக்கு. ஸோ என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் காப்பாற்ற முடியும். ஒரு பேர்டை காப்பாற்றுறோம்னா ஈகோ சிஸ்டமே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஃபாரஸ்ட்டை காப்பாற்றுறோம்னா, ஒரு ஃபாரஸ்ட் ரீஸ்டோர் பண்றோம்னா ஈகோ சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஒரு விவசாயிக்கு அக்ரிகல்ச்சரும் முக்கியம், ஃபாரஸ்ட்ரி முக்கியம், இன்கம் இம்ப்ரூவ் ஆகும். லாஜிக் புரியுதுல. ஒரு இண்டிவிஜுவல் நல்லா வாழணும்னா, சூப்பரா வாழணும்னா ஃபர்ஸ்ட் அடிப்படை என்விரான்மெண்ட். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு சிட்டிசனோட அடிப்படை டியூட்டி, த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னவா இருக்கணும், அடிப்படை கடமை என்ன இருக்கணும், we have to safeguard the environment, we have to improve our natural environment. ஆர்டிகல் 51AG இந்த பாயிண்ட்டை கோர்ட் என்ன பண்ணிருக்கு, ரிமைண்ட் பண்ணிருக்கு. எல்லா பாதுகாப்பை விட என்விரான்மெண்ட் பாதுகாப்பு தான் ஒவ்வொருவருக்கும் சிறந்தது. அதை சேஃப்கார்ட் பண்ணுங்க. அந்த டியூட்டியை எல்லாரும் முன் வச்சுக்கணும். ஆர்டிகல் 51AG நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது, இம்ப்ரூவ் பண்றது உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் டியூட்டியா ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. உங்க CSR ஃபண்ட் அதுக்கு அலோகேட் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட், நேச்சரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நிறைய வழி இருக்கு. அதுல ஒண்ணு, ஆல்ரெடி வீணா போன லேண்ட் இருக்குல்ல, டீகிரேடட் லேண்ட், அந்த லேண்டை ரீஸ்டோர் பண்ணலாம். அழிஞ்சு போன ஃபாரஸ்ட்டை ரீஸ்டோர் பண்ணலாம். ரீஸ்டோரேஷன்ல எஸ். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். இதுக்கப்புறம் கம்பெனி என்விரான்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது இட் இஸ் நாட் டிஸ்கிரிஷனரி, அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட், கண்டிப்பா பண்ணணும். ஸோ ஒரு கம்பெனியோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி டு சேஃப்கார்ட் தி என்விரான்மெண்ட் கோர்ட் சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த என்விரான்மெண்ட் சேஃப்கார்ட் பண்றதுல கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிருக்கா,
நிறைய ஒர்க் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, என்விரான்மெண்ட் சேஃப்கார்ட் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு குப்பையை போடாம இருந்தாலே ஓகே தானே. குப்பையை போடாம இருந்தாலே அந்த என்விரான்மெண்ட் கிளீனா இருக்கும், வாட்டர் ஹெல்த்தியா இருக்கும். கொக்கோ கோலா, HUL ரெண்டு பேரும் சேர்ந்து சர்க்கிள் ஆஃப் வேஸ்ட், அதாவது வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி மறுபடியும் ப்ரொடக்ஷன் உருவாக்கிட்டாங்க. வேஸ்ட் கோஸ் பேக் இன் டு தி ப்ரொடக்ஷன். அது புரியுதுல, நம்ம எல்லாரும் வீட்டுக்கும் இது ப்ராப்ளம், சாப்பாடு செய்வோம், குப்பை தான் ப்ராப்ளம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த ப்ராப்ளமை சோர்ஸா மாத்தி இன்புட்டா மாத்தி இன்னொரு பொருள் உற்பத்தி பண்றாங்க. ஸோ தே ஆர் ஹெல்பிங் ஃபார் என்விரான்மெண்ட்ல. எஸ், JSW இன்னொரு கம்பெனி என்ன பண்றாங்க, இந்தியாவில் மேங்க்ரோஸ் முக்கியம் ஃப்ளட் வராம இருக்கிறதுக்கு, மேங்க்ரோஸை ரீஸ்டோர் பண்ணலாம். சிமிலர்லி டாடா தெரியும்ல, டாடா பண்றாங்க வாட்டர் ஷெட் பகுதியை வாட்டர் ஷெட்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த மழை தண்ணி எங்க போகுது, கடலுக்கு போகுது. பட் சில தண்ணி எங்க உருவாகுது, ஏரி குளத்துல அப்படியே தேங்கி நிற்குது. அப்போ இந்தியாவுக்கு தண்ணி தேவைன்னா முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் ஷெட் ஏரியாஸ், அதாவது எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்குதோ, அதாவது மழை தண்ணியை கடலுக்கு போகாம எந்தெந்த பகுதிகள்லாம் எந்தெந்த குளங்கள்லாம் இந்தியாவை காப்பாத்துதோ அந்த குளங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம், வாட்டர் ஷெட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேல. ஸோ சில கம்பெனிஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் பண்றாங்க, பட் தீஸ் ஆர் தி எக்ஸெப்ஷன். என்ன ரீசன்னா, இவங்களை தவிர்த்துட்டு மற்ற மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் என்ன பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கும்போது என்விரான்மெண்ட்டுக்கு 50 lakhs செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரிப்போர்ட்ல போட்டிருக்கோம் என்விரான்மெண்ட்ல. பட் அந்த காசு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட். இந்த ஒர்க்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண முடியாது. ஒரு ஃபாரஸ்ட் ரெஸ்டோர் பண்றதுக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணி ஆகணும், ஒரு எக்ஸ்பர்ட் டீம், ஒரு சயின்டிபிக் டீம் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த கமிட்டி ஒர்க் பண்ணணும். அப்போ அது ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸ்ல அந்த மாதிரி ஒர்க் பண்ணாம இவங்க என்ன பண்ணுவாங்க, 1 day ப்ரோக்ராம், 1 day ட்ரீ பிளான்டேஷன் டிரைவ். நம்ம எங்க இருக்கிறோம், அர்பன் இல்லையா, நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல செடி நடுவோம். ஸோ ஒரு கம்பெனி 500 எம்ப்ளாயிஸ், 500 செடி, 500 போட்டோஸ், மீடியா கவரேஜ், ஆனுவல் ரிப்போர்ட் ஓவர். உங்களுக்கே தெரியும்ல, நீங்களே ரியாலிட்டியில ஒரு 10 மரம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாசத்துல 2 மாசத்துல அந்த 10ல 1 தான் ஒர்க் அவுட் ஆகும், மிச்சம் 7 ஆயிடும், செத்து போட்டுருல. ஸோ பிளான்டிங் ட்ரீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண என்விரான்மெண்ட்டை சேஃப்கார்ட் பண்றதுல ஒரு ஃபார்மாலிட்டி, பட் இஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க். இப்போ இதுல இன்னொரு அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சது, ஜாப்பனீஸ் மெத்தட், மியாவாக்கி தெரியும்ல, மியாவாக்கி மெத்தட். மரத்தை பக்கத்துல அதிகமா நடுங்க. பிளான்டிங் தி ட்ரீஸ் வெரி க்ளோசர் ஃபார் ரேபிட் growth. இது யாருக்கு பிடிக்குது, கம்பெனிக்கு பிடிக்குது. என்ன ரீசன், நிறைய மரத்தை நட்டுனா பார்க்க எப்படி இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். பட் என்ன பண்றது கிடையாது, ரிசர்ச் ஒர்க் பண்றது கிடையாது. நம்ம ஊருக்கு என்ன பிளான்ட் தேவையோ அது இல்லாம நான் நேட்டிவ் ஸ்பீஷஸை பிளான் பண்றாங்க. லாஜிக் புரியுதுல. அப்ப பாக்குறதுக்கு நிறைய ட்ரீஸ் வளர்ந்த மாதிரி இருக்கும், எது உருவாகாது. அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்துச்சுல, ட்ரீ ஈகோ சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டம் மிஸ் ஆகும். மரங்கள் நடந்த வழியாக ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்கிடலாம், பட் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஈகோ சிஸ்டம் மிஸ் ஆகும். என்ன ரீசன், லோக்கல் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மரம் கிடையாது. அப்போ இந்த கம்பெனிஸ்லாம் பார்க்கறது ஒர்க் எப்படி இருக்கு, ஒரு சீட் ஒர்க் இருக்குல்ல, லீகலா இருக்கிறதுனால, டியூட்டியா இருக்கிறதுனால பண்ணலாம். பட் சீரியஸா ஒர்க் பண்ணணும்னா எதில் ஒர்க் பண்ணலாம், நம்ம UPSல படிச்சிருப்போம்ல, பாண்ட் சேலஞ்ச் ஞாபகம் இருக்குல்ல. உலகம் முழுக்க டிகிரேடட் லேண்ட் இருக்கு, அழிந்து போன நிலம் இருக்கு. அந்த லேண்ட் என்ன பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணலாம், அந்த லேண்டை ஃப்ரெஷ் ஆக்கலாம். ஸோ 2030க்குள்ள அட்லீஸ்ட் 350 மில்லியன் ஹெக்டர் லேண்ட் அளவுக்கு, 350 மில்லியன் ஹெக்டர் லேண்ட் அளவுக்கு ரீஸ்டோர் பண்ணலாம், டிகிரேடா இருந்தால் ரீஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது வந்து குளோபல் டார்கெட். இந்தியா சொன்னுச்சுன்னா இவ்வளோ டார்கெட்ல இந்தியா என்ன பண்ண போகுது, அட்லீஸ்ட் ஒரு 26 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட், அந்த 350 மில்லியன்ல 26 மில்லியன் லேண்டை நாங்கள் ரீஸ்டோர் பண்றோம். இப்போதைக்கு நம்ம டார்கெட்ல இருந்து 2030 டார்கெட்ல இருந்து 9.8 மில்லியன் ஹெக்டர் லேண்ட் என்ன பண்ணியாச்சு, ரீஸ்டோர் பண்ணியாச்சு. இது யார் பண்ணது பார்த்தோம்ல, கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து வெறும் 2%. 9.8 மில்லியன் ஹெக்டர் லேண்ட் ரீஸ்டோர் பண்ணதுல வெறும் 2% லேண்ட் மட்டும்தான் பிரைவேட் கம்பெனிஸ் ரீஸ்டோர் பண்ணிருக்கு த்ரூ CSR. எந்த கண்ட்ரில கார்பரேட் ஃபண்ட்ஸ் அதிகமா இருக்கோ அந்த கண்ட்ரில இந்த பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த கோர் ப்ராப்ளம் புரியுதுல, அந்த பர்சன்டேஜ் ஏன் கம்மியா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்கு, அர்பன்ல இருக்கு. அப்ப அவங்க பண்ற ஒர்க் எல்லாமே தான் பாக்குற மாதிரி கம்பெனி பக்கத்திலே பண்றது. பட் ரியல் ரீஸ்டோரேஷன் எங்க பண்ணணும், ட்ரைபல் ஏரியாஸ்ல பண்ணணும், ரிமோட் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல பண்ணணும். எந்த இடத்துல வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா, தண்ணி போற வழி இருக்குல்ல, இது ட்ரை ஆயிடுச்சோ அங்க பண்ணலாம். நம்ம என்ன பண்றோம், அர்பன்ல இந்த வேலை பண்ணும்போது தான் என்ன கிடைக்கும், மீடியா கவரேஜ் கிடைக்கும். மீடியா கவரேஜ் வழியாக அந்த கம்பெனிக்கு இந்த CSRோட ஒரு ஃபேம் கிடைக்கும்ல. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட், இந்தியாவில் லாவும் இருக்கு, கம்பெனிஸ் கிட்ட மணியும் இருக்கு, பட் இந்தியாவோட என்விரான்மெண்ட் டேமேஜ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன், கம்பெனியோட மைண்ட் செட் தான் முக்கியம். ஒரு கம்பெனி யாருக்காக உழைக்குது, அந்த கம்பெனியில் யாரெல்லாம் காசு போட்டாங்களோ ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு எப்படியாவது ப்ராஃபிட்டை ரெடி பண்ணி தரணும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லலாம், ஃபிடுஷியரி. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ட்ரைங் டு பி ஃபிடுஷியரி ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ். காசு போட்டவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா காசு எடுத்து தரணும், ப்ராஃபிட் பண்ணி தரணும். பட் இதுக்கப்புறம் உன்னுடைய ஃபிடுஷியரி லிஸ்ட்ல நீ ஆட் பண்ணிக்க வேண்டியது என்விரான்மெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கணும். யார் சொல்லியிருக்கா, கோர்ட் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து என்விரான்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா they are not called environmentalist. என்விரான்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. அப்படி ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணலனா they are failing from the constitutional duty. அப்போ இது வரைக்கும் கம்பெனியோட ஒர்க்கிங்கில் 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து அர்பன் பயஸ் மைண்ட் செட். மோஸ்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட் ஒர்க் டன் இன் அர்பன் ஏரியாஸ் டு கெட் பாப்புலாரிட்டி. அர்பன் பயஸ். ரிமோட் ஏரியாஸ்க்கு போகணும், இது பார்த்தோமா. செகண்ட், ரீஸ்டோரேஷன் கேப் எப்படி இருக்கு, இன்னும் அதிகமாக இருக்குல்ல, பெருசாக இருக்கு. அப்போ இந்த விஷயத்துல இருந்து ஒரு கம்பெனி வெளியே வரணும்னா அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றணும். வாட் இஸ் தேர் ஓல்ட் மைண்ட் செட் பார்த்தோம்ல, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து வெளியே வந்து ஒரு கம்பெனியோட மைண்ட் செட் பிளானட் ஃபர்ஸ்டா மாறணும். வி ஷுட் பி தி ஃபிடுஷியரி ஃபார் ஈகோ சிஸ்டம். அப்போ எல்லாரோட பிசினஸும் ஈகோ சிஸ்டம் சென்ட்ரிக் பிசினஸா மாறணும். ஷேர் ஹோல்டர் சென்ட்ரிக் பிசினஸா இருந்தது
ஈகோ சிஸ்டம் சென்ட்ரிக் பிசினஸா மாறணும். ஈகோ சிஸ்டம் சென்ட்ரிக் பிசினஸ் நம்ம சொல்லும்போது ஈகோ சிஸ்டத்துல இப்போ நம்ம ப்ரையாரிட்டியா பேசுறது என்னது? ரீஸ்டோரேஷன். ஈவன் இந்த ரீஸ்டோரேஷனை எல்லா பிசினஸும் சீரியஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஒரு பகுதியை ஒரு அழிந்து போன நிலத்தை வந்து ரீஸ்டோர் பண்ணணும்னா ஷார்ட் டேர்ம் முடியாது. ஒரு மரத்தை நடுறது ஷார்ட் டேர்ம், பட் ரீஸ்டோர் பண்றதுக்கு வி நீட் லாங் டேர்ம். அப்போ லாங் டேர்ம் ஒர்க்குக்கு வி நீட் லாங் டேர்ம் ஃபண்ட் தானே. பட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? ஆனுவல் ரிப்போர்ட், வருஷம் ஃபண்ட் ஆகும், ரீசெட் ஆகும். லாஜிக் புரியுதுல? ஒவ்வொரு வருஷமும் ஒரு கம்பெனியோட பிளான் ஆகிட்டு இருக்கும், மாறிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடுத்த வருஷம் ஒரு நியூ சிஓ வராருன்னா அந்த சிஓ பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி வேற மாதிரி யோசிப்பார். அப்போ ரீஸ்டோரேஷன் நீங்க ஒரு வருஷம் தான் பண்றீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? ரீஸ்டோரேஷனுக்காகவே டெடிகேட்டடா ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கணும். அந்த ட்ரஸ்ட்ல லாங் டேர்மா ஃபண்ட் பண்ணணும். இந்த ஃபண்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, எஸ்க்ரோ ஃபண்ட், லாங் டேர்ம் ஃபண்ட் ஃபார் பர்டிகுலர் ஒர்க். அப்போ அந்த ஃபண்ட்ல காசு போயிடுச்சுன்னா, ரீஸ்டோரேஷனுக்காகவே ஒரு ஃபண்ட் காசு போயிடுச்சுன்னா, மணி போயிடுச்சுன்னா திருப்பி எடுக்க முடியாது. தட் இஸ் டு பி இன்வெஸ்டட் ஒன்லி ஃபார் தட் பர்பஸ். அப்போ என்ன ஆகும்? சிஓ மாறினாலும் ஒர்க் மாறாது. அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் லாங் டேர்மா பிளான் பண்ணணும். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி, அந்த டியூட்டியை லாங் டேர்மா பண்ணணும். அதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி, அந்த டியூட்டி லாங் டேர்ம் பண்ணணும். லாங் டேர்ம் பண்ணுறதுக்கான ஃபண்ட் இருக்கணும். தட் ஃபண்ட் ஷுட் பி யூஸ்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். இதானே பார்த்தோம். இப்போ அடுத்த பாயிண்ட், ஒரு கம்பெனி என்னதான் ஒரு எக்ஸ்பர்ட் டீம் போட்டு ஒரு லேண்டை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு கம்பெனியால ஒரு ஃபாரஸ்ட்டை தனியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆல் தி கம்பெனிஸ் மஸ்ட் ஒர்க் வித் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அது புரியுதுல? ஒரு கம்பெனியே போயிட்டு ஒரு லேண்ட் சூஸ் பண்ண முடியாது. அந்த லேண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு லேண்ட் அசஸ்மெண்ட் தேவை. ஆனா அந்த கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு, அந்த லேண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு அந்த கம்பெனிக்கு லீகல் பாதுகாப்பு தேவையில்ல, லீகல் ப்ரொடெக்ஷன். அப்ப இந்த ஜாயிண்ட் வெஞ்சரும் கரெக்டா இருக்கும். ஓகே தானே? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் கவர்னன்ஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும்ல. அப்ப கவர்னன்ஸ்க்கு கவர்மெண்ட், எக்ஸ்பர்ட் டீமுக்கு சயின்டிஸ்ட் எங்க இருப்பாங்க? யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா அந்த ஊர்ல என்ன மரத்தை நடலாம், வாட் இஸ் தி நேட்டிவ் ஸ்பீஷிஸ், அந்த நாலேஜ் யாருக்கு இருக்கும்? காலேஜ்ல இருக்கும், யூனிவர்சிட்டிஸ். அடுத்து கம்பெனி கிட்ட காசு இருக்கு, லீகாலிட்டி கவர்மெண்ட் கிட்ட, சயின்டிஃபிக் அனலைஸ் பண்றதுக்கு யூனிவர்சிட்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ஜிஓஸ், ஆல்ரெடி என்விரான்மெண்ட் பேஸ்ட் ஒர்க் பண்ண என்ஜிஓஸ் இருப்பாங்க, கன்சர்வேஷன் என்ஜிஓஸ், அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிளஸ் யூனிவர்சிட்டிஸ் பிளஸ் கன்சர்வேஷன் என்ஜிஓஸ். இன்னும் ரொம்ப முக்கியமா எந்த இடத்துல பண்ண போறீங்க? அந்த ஊரோட மக்கள், லோக்கல் கம்யூனிட்டிஸ். அப்போ ஒரு பகுதியை மேனேஜ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி உருவாக்கலாம். ஆல்ரெடி இருக்கு, பட் இந்த ஆங்கிள் யோசிங்க. ஒரு கமிட்டில எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி உருவாக்கலாம். அவங்களோட சூப்பர்விஷன்ல அந்த லேண்ட் என்ன பண்ணலாம்? ரிஸ்டோர் பண்ணலாம். லிங்க் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஒரு கம்பெனி ஜஸ்ட் லைக் தட் அர்பன்லேயே மரத்தை நட்டுச்சு. என்ன மாத்திரம்? ரெஸ்பான்சிபிளா மாத்திரம், பிடிஷரியா மாத்திரம், ஈகோ சிஸ்டத்துக்கு லாங் டேர்ம் ட்ரஸ்ட், லாங் டேர்ம் ஃபண்ட் வித் கவர்மெண்ட் ஹெல்ப், யூனிவர்சிட்டிஸ், லோக்கல் கம்யூனிட்டியோட ஹெல்ப். என்ன பண்றோம்? சிஎஸ்ஆர் ஸ்ட்ரக்சர்டா மாத்திரம்ல. எஸ், ஸ்ட்ரக்சர்டா புரியுதா? ஒரு கம்பெனி என்ன பண்ணலாம்? இந்த வருஷம் எத்தனை மரம் நட்டோம், எத்தனை பிளான்ஸ் வந்து சாப்ளிங் பண்ணோம், அதையும் கவுண்ட் பண்ணலாம். பட் ஸ்ட்ரக்சர்டா நாம இந்த இடத்துல லேண்ட், எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஃபாரஸ்ட் ரீஸ்டோர் பண்றோம்னா அந்த ஃபாரஸ்ட் வழியா, அந்த லேண்ட் வழியா எவ்வளவு கார்பன் அப்சர்வ் பண்ணப்படுகிறது, நம்பர் ஆஃப் ட்ரீஸ் கால்குலேட் பண்றது ஈஸி. எவ்வளவு கார்பன் வந்து சிங்க் பண்ணுது அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் ஃபண்ட் யூஸ் பண்ணணும். இந்த லேண்ட்ல எவ்வளவு வாட்டர் ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு, ஏன்னா எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியும், சயின்டிபிக் ஸ்டடி இது கால்குலேட் பண்ணலாம். இந்த பகுதியில் எத்தனை பயோடைவர்சிட்டி ரீஸ்டோர் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஃபாரஸ்ட் ரீஸ்டோர் ஆகுதுன்னா என்ன ஆகும்? எல்லா ஸ்பீஷிஸ் அகைன் வரும்ல. எவ்வளவு பயோடைவர்சிட்டி வாஸ் ரீஸ்டோர்ட். அப்போ இந்த கால்குலேஷனுக்கு we need scientific expertise. அப்போ இதில் இன்வெஸ்ட் பண்றது தான் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ல, ஸ்ட்ரக்சர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கோர் பாயிண்ட் புரியுதுல? ஒரு கம்பெனியோட சக்சஸ் ரேட், என்விரான்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த சக்சஸ் ரேட் இதுக்கப்புறம் சீட் பண்ணுவாங்களே ஆனுவல் ரிப்போர்ட்ல. இந்த வருஷம் 1000 மரத்தை, லட்சக்கணக்கான மரத்தை நட்டுருக்கும். இந்த பிளான்ட் சாம்பிளிங் பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணி ஆட் பண்றாங்களே, அந்த கவுண்டிங்லாம் வேஸ்ட். இந்த 1 இயர்ல உங்க கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட், ஃபண்டிங் எவ்வளவு கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. லாஜிக் புரியுதா? நீங்க பண்ண எஃபர்ட்னால எவ்வளவு கார்பன் சிங்க் ஆயிருக்கு, எவ்வளவு ரெயின் வாட்டர் இதுக்கப்புறம் லேண்ட் ஹோல்டு பண்ண போகுது, உங்களோட எஃபர்ட்னால, ஃபண்ட்னால எவ்வளவு பயோடைவர்சிட்டி சேவ் பண்ணப்பட்டிருக்கு. இண்டிகேட்டர் மாத்துங்க. ஜஸ்ட் மரம் நடுறாங்களே அது கிடையாது இண்டிகேட்டர். த சக்சஸ்ஃபுல் இண்டிகேட்டர்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு பகுதியில் பயோடைவர்சிட்டி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, வாட்டர் எவ்வளவு ஹோல்ட் ஆகுது, கார்பன் எவ்வளவு சிங்க் ஆயிருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிங்க. இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஒரு கார்பரேட்டோட சக்சஸ் ரேட்டை, சிஎஸ்ஆரோட இம்பாக்டை முடிவு பண்ணுங்க. ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணாதான் ஸ்ட்ரக்சர்டு ஒர்க்கா. ஸ்ட்ரக்சர்டு ஒர்க்னு சொல்லலாம், இன்னொரு வார்த்தை சொல்லலாம். திஸ் இஸ் தி ரைட் ஸ்ட்ராட்டஜி. இந்தியாவோட ஈகோ சிஸ்டம், ஒரு பகுதியை, ஒரு ஃபாரஸ்ட்டை ரீஸ்டோர் பண்றதன் வழியாக இந்தியாவோட ஈகோ சிஸ்டத்தை ரீஸ்டோர் பண்றீங்க. ஸோ திஸ் இஸ் தி ஈகோ சிஸ்டம் ரீஸ்டோரேஜ். ஒரு ஜாயிண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி போடும்ல ஃபாரஸ்ட்டை, அந்த கமிட்டி வழியாக தான் ஒரு கண்ட்ரியோட ஈகோ சிஸ்டத்தை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஈகோ சிஸ்டம் ரீஸ்டோரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேல? அப்போ இதெல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது? அந்த கம்பெனியோட ஃபண்ட்ல தான் ஆரம்பிக்குது. ஃபண்ட் டு ரீஸ்டோரேஷன். இப்போ நீங்க யோசிங்க, இப்போ பார்த்தது ஒரு கம்பெனியோட ஒர்க். இதுல ரொம்ப மினிமலா ஒரு சிட்டிசன் என்ன பண்ண முடியும்? எல்லா கம்பெனியும் எய்ம் என்ன? மார்க்கெட்ல உங்களை அவங்களோட பொருளை வாங்க வைக்கிறது. பட் ஒரு கான்சியஸ் சிட்டிசனா, சிஎஸ்ஆர் படிச்ச சிட்டிசனா என்ன பண்ணலாம்? எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் ஈகோ சிஸ்டம் ரீஸ்டோரேஜுக்கு ஒர்க் பண்ணுதோ, எந்த கம்பெனி சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரிப்போர்ட் ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணுதோ, அந்த கம்பெனியோட பொருளை மட்டும் வாங்கலாம். பேசிக்ல எஸ். அப்ப நாம கான்சியஸா இருந்தா ஜஸ்ட் ஒரு கம்பெனியோட ஒரு 2% ப்ராஃபிட்ல இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவோட ஈகோ சிஸ்டமையும் ரீஸ்டோர் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு.
எஸ்எஸ்சி, பிசி இந்த எல்லா பேசிக்ஸுமே எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கிளாஸ்ல பார்க்க போற ஜட்ஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ட் பேசிக்ஸ் முக்கியம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த டாபிக் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ். இப்போ நீங்க வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க. இந்தியன் ஆர்மில ஏர்ஃபோர்ஸா இருக்கலாம், இல்ல நேவியா இருக்கலாம், எனிதிங். நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களோட போஸ்ட்டை, உங்களோட ஒர்க்கை பெர்மனன்ட் ஆக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களை எதில் ஆட் பண்ணுவாங்க? ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஒரு ஷார்ட் பீரியடுக்கு இந்த கமிஷன்ல, இந்த ஏர்ஃபோர்ஸ்ல, இந்த நேவி ஃபோர்ஸ்ல ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? சர்வீஸ் பண்ணு. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 10 வருஷத்துல இருந்து 14 இயர்ஸ். இந்த 10 to 14 இயர்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஒர்க் பண்றேன் ஒன்னு பார்த்தா ரிப்போர்ட் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல எழுதுவாங்க. நீ நல்லா பண்ணிருந்தனா, ஆவரேஜோட மார்க் நல்லா வாங்கிருந்தனா, அது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் உன்னை ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து பெர்மனன்ட் கமிஷனுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீ எப்போ பிசிக்குள்ள போறியோ, பெர்மனன்ட் கமிஷனுக்குள்ள போறியோ, அப்பதான் வேலை என்னது? பெர்மனன்ட். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம், பென்ஷன் உண்டு, ஹையர் ரேங்க் வரைக்கும் நீ போகலாம். லாஜிக் புரியுதுல? அப்போ ஆர்மியில ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கணும்னா ஷார்ட் லெவல் ஒர்க்ல இருந்து பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகணும். அதுக்கு உன்னோட ஒர்க்கை ஆனுவல் ரிப்போர்ட்ல ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் ஒருவேளை உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்றாங்களே, ரிப்போர்ட் நீ பண்ற ஒர்க் வந்து ஆவரேஜ் தான் இருக்கு, ஆவரேஜ் கீழே இருக்கு, என்ன பண்ணுவாங்க? 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு, 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு, இல்ல நீங்க பெர்மனண்டா ஒர்க் பண்ற அளவுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம் ஆர்மியில். பட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடையாது? பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. லாஜிக் புரிஞ்சுல? ஒரு லாங் டேர்முக்கு ரேங்க் கிடையாது, உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடையாது. அப்போ எந்த ஸ்டேட்டஸுமே கிடைக்காதுன்னா மோஸ்ட்லி எஸ்எஸ்சியில் ஜாயின் பண்றவங்களோட எல்லா சோல்ஜர்ஸோட மெயின் வேலை என்னவா இருக்கும்? எப்படியாவது குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு பிசிக்கு போறது தான் எய்மாவே இருக்கும். எப்படியாவது ஆனுவல் ரிப்போர்ட்ல நம்மளோட பேரை, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக போட்டுக்கணும். அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. புரிஞ்சுல? இப்போ எஸ். இப்போ இந்த ஈவெண்ட்ல ஒரு கேர்ள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. ஒரு கேர்ளுக்கு இந்தியாவோட ஆர்மியில ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க. நேம் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் பிரியா வச்சுக்கலாம். ஸோ பிரியா ஜாயின் இன் தி ஆர்மி, 23 ஏஜ். அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் ஆர்மியில ஒர்க் பண்ற இன்ட்ரெஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல அந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எல்லா ஒர்க்கும் பண்றாங்க. பார்டர் போஸ்டிங் போறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ஜூனியர்ஸ் ட்ரெயின் பண்றாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. அப்ப எல்லா ஒர்க்கும் பண்ண இந்த பிரியாவுக்கு அந்த ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லணும்? நல்ல ரேங்க் தரணும்ல. பட் இவரோட சீனியர் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க? அந்த ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ல இல்ல, இவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜ் தான். எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பிலோ ஆவரேஜ்னு எழுதுறாரு சீனியர் ஆஃபீஸர். வாட் இஸ் ரீசன்? பிரியா வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அது விஷயம் கிடையாது. வழக்கம் போல அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரு ப்ரீஜுடைஸ். என்ன ப்ரீஜுடைஸ்? மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து ரொம்ப காலம் ஒர்க் பண்ண மாட்டாங்க, மேரேஜ் ஆகும், ஃபேமிலி வரும், ஸோ ஷார்ட் சர்வீஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ எப்படியும் லாங் டேர்ம் போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்களோட ப்ரொஃபைல ஆவரேஜாக காமிச்சிக்கலாம். அப்போ எல்லா ஆனுவல் அசஸ்மெண்ட்டுக்குள்ளேயும் இன்சைட்ல இந்த ப்ரீஜுடைஸ் வழியாக தான் எல்லா ரிப்போர்ட்டும் வெளியே வருது. அப்போ பிரியாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் கிடையாது. த சீனியர் ஆஃபீஸர்ஸ் வேர் கான்ஷியஸ்லி கிரேடிங் ஹர் ஆவரேஜ். ஸோ கோர் இஷ்யூ புரியுதுல? ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ல உன்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து புவர்னு இருக்கு, பிலோ ஆவரேஜ் இருக்குன்னா உன்னால 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பெர்மனன்ட் கமிஷன் போக முடியுமா? போக முடியாதுல்ல. அப்ப இது வரைக்கும் எந்த கேர்ள்ஸும் பெர்மனன்ட் கமிஷன் போனது கிடையாது. வாட் இஸ் த ரீசன்? தட் சைலண்ட் ப்ரீஜுடைஸ். அப்ப இந்த இஷ்யூவை கோர்ட் எடுத்துக்கிறாங்க. ஒரு 3 பெஞ்ச் கோர்ட் என்ன பண்றாங்க? இந்த இன்ஜஸ்டிஸ்க்கு ஒரு ஈக்குவாலிட்டி உருவாக்குறாங்க. ஸோ ஹோல் நியூஸ் புரிஞ்சுல? ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரலாம். காலமாக ஒரு கேர்ள் ஆஃபீஸருக்கு the women officers were only given SSC work, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். மோஸ்ட்லி பெர்மனன்ட் கமிஷன் போனது கிடையாது. பட் 2020 ஒரு ஜட்மெண்ட் வருது, ஆனி நாகராஜ் ஜட்மெண்ட். ஸோ இந்த திருப்பில சொல்றாங்க பெர்மனன்ட் கமிஷன்ல உமன் ஆஃபீஸர்ஸையும் அலோகேட் பண்ணணும். முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டரிங் லிங்க் பண்ண முடியல. இந்த ஜட்மெண்ட் ஏன் முக்கியம் புரியுதுல? ஃபர்ஸ்ட் டைம் தேர் ஓப்பனிங் தி கேட் ஃபார் உமன் ஃபார் பெர்மனன்ட் கமிஷன். பட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஜஸ்ட் லைக் தட் ஆட் பண்ண முடியாது. பெர்மனன்ட் கமிஷன் ஆட் பண்ணணும்னா என்ன முக்கியம்? பர்ஃபார்மன்ஸ் முக்கியம், கேரியர் பர்ஃபார்மன்ஸ், கேரியர் கோர்ஸ். 2020 அப்புறம் கேட் ஓப்பன் ஆனாலும் சீனியர் ஆஃபீஸர்ஸ் அந்த ரிப்போர்ட் என்ன பண்றாங்க? எல்லா கேர்ள்ஸோட ரிப்போர்ட்டும் பர்ஃபார்மன்ஸும் பிலோ ஆவரேஜ் எழுதுறாங்க. பிரியா பார்த்தோம்ல, சேம். இந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஒரு சீனியர் ஆஃபீஸர் கிடையாது. ப்ராப்ளம் எங்க இருக்கு? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? இன்இக்வாலிட்டியில் இருக்குல்ல. அப்போ உமனுக்கு பிசி கேட் ஓப்பன் ஆயிருக்கு, பட் தே ஆர் நாட் குவாலிஃபைடு. பிரியா மாதிரி எல்லா கேர்ள்ஸும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் பிலோ ஆவரேஜ்ல இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? ஜஸ்ட் ஒரு ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ன்ற பேர்ல ஒரு ஜெண்டர் என்ன பண்றோம்? நம்ம எக்ஸ்க்ளூட் பண்றோம்ல, ஒரு ட்ராப்ல உருவாக்குறோம்ல, பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் பேர்ல. அப்ப இப்படி சொல்லலாமா? இந்தியாவோட ஆர்மில அதோட ஸ்ட்ரக்சர்ல அன்இக்குவல் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லலாமா? காம்படிஷன் ஈக்குவலா இல்ல சொல்லலாமா? ஜெண்டர் பேஸ்டா இருக்குன்னு சொல்லலாமா? which means article 14 article 16 of the constitution is getting violated. article 14 என்னது? ரைட் ஈக்குவாலிட்டி. ஒரு கமிஷன் இருக்குன்னா அந்த கமிஷனுக்கு யார் வேணா வரலாம், நோ ஜெண்டர் பேஸ், ரைட் ஈக்குவாலிட்டி. article 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்மின்றது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். எப்படி பெர்மனன்ட் கமிஷன்ல இது வரைக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வரல எம்ப்ளாய்மெண்ட்ல, அதை உருவாக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி கோர்ட் பாயிண்ட்? எஸ்எஸ்சியில் ஒர்க் பண்ற உமன் ஆஃபீஸரை பெர்மனன்ட் கமிஷனில் ஆட் பண்றது ஒரு சீனியர் ஆஃபீஸரோட
டிஸ்கிரிஷனர்லாம் கிடையாது. இட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். நீங்க என்ன ஆர்கியூ பண்ண முடியாது, சாரி சார் பர்சனல் கமிஷன் அந்த ஹையர் போஸ்ட்ல சீட் வேகன்சி கம்மியா இருக்கு, இல்ல வேகன்சியே இல்ல அதனால கேர்ள்ஸ் போடலன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி சீட் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு உங்களால ஒரு இன்இக்வாலிட்டியை உருவாக்க முடியாது. பாயிண்ட் புரியல? 1 செகண்ட் சொல்றேன். வாட் இஸ் தி கோர் ஜட்ஜ்மெண்ட்? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதுல ஒர்க் பண்ற எல்லா உமன் ஆஃபீஸர்ஸ் ஷுட் பி கன்சிடர்ட் ஃபார் பெர்மனன்ட் கமிஷன். அப்ப இந்த ஆர்டர் எப்படி பிளாக் பண்ணலாம்? கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்மனன்ட் கமிஷன்ல சீட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டு. வருஷம் பெர்மனன்ட் கமிஷன்ல இத்தனை ஃபிக்ஸ்டு சீட் தான் எடுப்போம். ஆனுவல் கேப் இருக்கு. ஒரு 100 சீட்னா அதுக்கு மேல போக முடியாது. ஆனுவல் கேப் ஃபிக்ஸ்டு. ஸோ சீட் இல்லாதனால ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு கேர்ள்ஸை உள்ள அனுப்ப முடியல. ரீசன் கோர்ட்ல சொல்றாங்க, இந்த வேகன்சி கேப் ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டு உங்களால ஒரு கான்ஸ்டியூஷனோட ஐடியாஸை ஆர்டிகலை வயலேட் பண்ண முடியாது. ஸோ சீட்ஸ் கம்மியா இருக்குன்னா ஆனுவல் கேப் கம்மியா இருக்குன்னா அதிகமாக்குங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த ரிப்போர்ட் பார்த்தோம்ல, அந்த ஏசிஆர் ரிப்போர்ட், ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்ல பண்ண அசஸ்மெண்ட் தப்பா இருக்கு. அசஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி கேஷுவல். யார் சொல்றா? கோர்ட் சொல்றாங்க. தி கேஷுவல் அப்ரோச் டுவர்ட்ஸ் தி அசஸ்மெண்ட். ஒரு சோல்ஜர்ஸ் அசஸ் பண்றதுல சீனியர் அஃபிஷியல்ஸ் கேஷுவல் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிருக்காங்க. வாட் இஸ் தி ரீசன்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ப்ரீஜுடைஸ். கேர்ள்ஸ் மோஸ்ட்லி ஆர்மில ஒர்க் பண்ண மாட்டாங்க லாங் டர்ம்ல. அப்ப அசஸ்மெண்ட்டே சீரியஸா இல்லாத போது ரெக்ரூட்மெண்ட் எப்படி சரியா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு ஆல்ரெடி கேர்ள்ஸோட கேரியர் மேல ஒரு ப்ரீஜுடைஸ் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க? உங்களுக்கு தெரியும்ல, ஆர்மில ஒர்க் பண்ணும்போது 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் நிறைய கோர்ஸ் வரும். கன்ஸ் வந்து கோர்ஸ் வரலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய கோர்சஸ் வரும். அந்த கோர்சஸ் வழியா தான் தன்னோட கெரியர் இருக்குல்ல, ரெஸ்யூம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க, கிரேட் அதிகமாகிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கோர்சஸ்க்கு இந்த அஃபிஷியல்ஸ் அனுப்புறது யாரு? பாய்ஸ், மேல். கேர்ள்ஸ் அனுப்புறது வேஸ்ட். அதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? எப்படியும் 10 yearsல விட்டு தான் போறாங்க. அப்போ ஒரு கேர்ள்ஸோட ப்ரொஃபைல எஸ்எஸ்சில ஒர்க் பண்ணும்போது பில்ட் பண்ண விடல. The women officers were not recommended for the specialized courses. This is systemic fault. The systemic fault is present in the Army's administration structure. கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ லாஸ்டா ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. இருக்கிறதுலே பெரிய சிஸ்டம் எது? ஒரு கண்ட்ரியோட முக்கியமான சிஸ்டம் எது? ஆர்மி தானே. ஒரு ஆர்மி சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு ஜெண்டர் பயஸ் இருக்குன்னா அப்போ இந்தியாவில் எல்லா ஒர்க் பிளேஸ்லயும் இந்த பயஸை நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த ஜட்மெண்ட்டை, இந்த ப்ரீஜுடைஸை ஒரு கேர்ள்ஸோட கெரியர் பார்க்குற விதம் இருக்குல்ல, பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லா ப்ரொஃபஷனலையும் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேர்ள் ஆர் உமன் ஒரு பிரைவேட் கம்பெனி ஜாயின் பண்றாங்க. அந்த ஆஃபீஸோட மேனேஜரோட ரோல் என்ன? இந்த உமனுக்கு ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுமா, அலோகேட் பண்ணுமா? இப்போ அதே சேம் அசம்ஷன். இவங்க மோஸ்ட்லி ரொம்ப காலத்துக்கு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் நடக்கும், மேரேஜ் நடக்கும், குழந்தை பிறக்கும், மேட்டர்னிட்டி லீவ். அப்போ மேரேஜ்னால மேட்டர்னிட்டி லீவ்னால இந்த ஆஃபீஸில் லாங் டர்ம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால இவங்க ப்ராஜெக்ட் தரும்போது ஸ்மால் ப்ராஜெக்டாக தரலாம், குட்டி ப்ராஜெக்டாக கொடுக்கலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தேவையில்லை. யாரும் லாங் டர்ம் ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தரலாம். இப்போ நீங்க பண்ணுங்களேன், அந்த ஆஃபீஸோட குட்டி ப்ராஜெக்ட். அப்போ அந்த ஆஃபீஸில் உனக்கு கிடைக்கிறது குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டினா உனக்கு கிடைக்கிற அப்ரைஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ப்ராஜெக்ட் புரியுதுல? அப்புறம் 2 yearsக்கு அப்புறம் நீ ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் டைம்ல உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? அவங்களோட அப்ரைசல் ஸ்கோரே கம்மி, ஆவரேஜ்ல இருக்கு. வாட் இஸ் ரீசன்? கொடுத்த ப்ராஜெக்ட்டே கம்மி தான். அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ண எல்லா மேல் ஒர்க்கர்ஸ்க்கும் அப்ரைசல் ஸ்கோர் பார்க்க அதிகமாக இருக்கும், கேர்ள்ஸுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ என்ன தெரியாது யாருக்குமே? வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாரும் ஸ்கோர்ஸை பார்ப்பாங்க, கேர்ள்ஸோட ஸ்கோர் கம்மியாக இருக்கும், ப்ரொமோஷன் கம்மி. வாட் இஸ் தி மெயின் ஃபர்ஸ்ட் ப்ரிஜுடைஸ்? அந்த மேனேஜரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தி லாஸ்டா பேசினது கடைசா தெரியல. செகண்ட் சொல்றேன். இப்போ சொசைட்டில இன்ஹெரண்டாவே இந்த இன்இக்வாலிட்டி மறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது? பெண்களை வேலைக்குள்ள ட்ராப் பண்ணி வைக்குது. பட் இந்த ஹிடன் ப்ராப்ளத்துல இருந்து நிறைய கண்ட்ரிஸ் வெளியே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல காம்பேட்டிங் ரோல்ஸ்ல விமன் ஆல்சோ அலவுட். 2015 ஃபுல் இன்டகிரேஷன் அக்ராஸ் ஆல் தி பொசிஷன்ஸ். எல்லா பொசிஷனுக்கும் ஒரு கேர்ள் போக முடியும். ஆஃப்டர் 2015 அதே காம்பேட்டிங் யூனிட்ல கேர்ள்ஸ் சேர முடியும். எங்க? இஸ்ரேலையும். அகைன் எல்லா மிலிட்டரி ரோல்ஸ்லையும் உமன் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். எங்க? யூகேல. அண்ட் இந்தியாவிலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. 2020 ஜட்மெண்ட் பார்த்தோம்ல. எஸ், ஆனி நாகராஜ் ஜட்மெண்ட் ஆல்ரெடி ஓப்பன் தி டோர். பட் இந்த அசஸ்மெண்ட் ட்ராப்பை இப்போ ரீசென்ட் ஜட்மெண்ட் கிளியர் பண்ணிருக்கு. இப்போ யோசிங்களேன், இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பிரியாவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஜட்மெண்ட் தன்னோட லைஃபை மாற்ற போதில்லை. இது வரைக்கும் ஹையர் போஸ்ட் போறது ஒரு சீனியரோட ஃபேவரா இருந்தது. பட் இதுக்கப்புறம் இட் இஸ் ஹர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அதெல்லாம் பார்த்தோம். தீர்ப்பு என்ன சொன்னுச்சு? ஏசிஆர் ரிப்போர்ட்டை ரிஃபார்ம் பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லா சீனியர் ஆஃபீஸர்ஸும் எல்லா ஒர்க்கர்ஸையும் எல்லா சோல்ஜர்ஸையும் எப்படி அசஸ் பண்ணுன்ற அசஸ்மெண்ட்டை ட்ரைனிங் எடுத்துக்கணும். அசப்ஷன்ல கிரேட் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கேரியர் கோர்சஸ் பார்த்தோம். நம்ம தன்னோட ரெஸ்யூம்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுவாங்க? நிறைய கோர்ஸ் போவாங்கல்ல. அந்த கேரியர் கோர்ஸஸ் ஷுட் பி ஈக்குவல். எல்லா கோர்ஸ் எல்லா ப்ரோக்ராம் 2 பேருக்குமே அலோவ் பண்ணணும். மூணாவது, த மைண்ட் செட் ஷுட் பி சேஞ்ச். பெண்களும் லாங் டேர்ம்ல ஆர்மியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆர்மியில் ஒரு மேலுக்கு என்ன சான்ஸ் இருக்கோ அதே சான்ஸ், த சேம் சான்ஸ் ஷி ஆல்சோ டிசர்வ்ட். ஓகேல? ஸோ இப்போ சொல்லுங்க, நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? பிரியாவோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணோமா? ஃப்ரஸ்ட்ரேஷன். அடுத்த ஜாப் கிடையாது. அங்க ஆரம்பிச்சு எஸ்எஸ்சி பார்த்தோம், பிசி பார்த்தோம், ஏசிஆர் ரிப்போர்ட் பார்த்தோம், ஏசிஆர் இருக்கிற ட்ராப் பார்த்தோம். பட் இது எல்லாமே இந்த இஷ்யூட ஈவெண்ட் அவ்வளவுதான். பட் நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆர்மியில ஒர்க் பண்ற ஒரு பிரியா. உங்க ஒர்க் பிளேஸ்ல, உங்க ஆஃபீஸ்ல, உங்க இன்ஸ்டிடியூஷன்ல, உங்க வீட்டில் த சேம் ஸ்டேட்டஸ் ப்ரிஜுடைஸ்ல வச்சிருந்த பிரியா இருக்காங்களா? லாஜிக் புரியுதா? உங்க வீட்டில், உங்க இன்ஸ்டிடியூஷன்ல, உங்க ஆஃபீஸ்ல சூப்பரா ஒர்க் பண்ற ஒரு பிரியாவுக்கு ப்ரீஜுடைஸ்னால அசஸ்மெண்ட்டை தப்பா பண்ணி அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியில
ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கா? ஸோ அப்படி ஒரு பிரியாவை நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள சுத்தி என்ன நடக்குது, கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, தீர்ப்பு என்ன கொடுத்துருக்குன்ற அவேர்னஸ் உருவாக்க வேண்டியது உங்களோட டியூட்டி.